நமஸ்காரம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு. இது ஒரு முக்கியமான படிப்பினை. எந்த குற்றம் செய்தாலும் ஏதோ பிராயச்சித்தம் தேடி தப்பித்துக் கொள்ளலாம். செய்நன்றி மறந்தவன் இன்னும் செய்நன்றி கொன்றவனுக்கு உய்வடைய வழியே இல்லை. இதுதான் நம்முடைய பண்பாடு. செய்நன்றியை நினைவில் கொண்டு திரும்பவும் நன்றியை செலுத்த வேண்டும், அது உயர் எண்ணம். அது இல்லாவிட்டாலும் நமக்கு நல்லது செய்தவனுக்கு செய்நன்றியை மறந்து தப்பும் செய்தால், ஆனால் நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. இந்த கருத்தை நினைவில் கொள்க. இத்தோடு தொடர்பொண்டு மற்றொரு விஷயம் கூறுகிறேன். கோக்னே செய்வ சுராபேச்ச ஸ்தேயே பக்னவ்ரதே ததா நிஷ்கிருதிஹி விஹிதா சத்பிஹி கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதிஹி. இது ஒரு ஸ்லோகம். இன்னென்ன குற்றங்கள் செய்தால் கூட பிராயச்சித்தம் தேடலாம். பசுவையே கொன்றுவிட்டாலோ, திருடி விட்டாலோ, விரதத்திலிருந்து பங்கம் ஏற்பட்டாலோ, இன்னும் பல பெரிய பெரிய குற்றங்கள், இதிலெல்லாவற்றிலும் கூட தப்பிக்கலாம். ஆனால் செய்நன்றி கொன்றால் அதற்கு தண்டனை தான், தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுகிறது. பொதுவாக ஒரு பாபத்தை செய்தால் அதனுடைய பலன் நம்மை பாதிக்காமல் இருப்பதற்கு சில வழிமுறைகள் உள்ளன. முதலில் தப்பு செய்தோம்னு மனம் வருந்த வேண்டும். பின்னர் ஒன்று பிராயச்சித்தம் தேடி போக்கிக் கொள்ளலாம், அல்லது அதன் பலனையே அனுபவித்து கர்மத்தை தொலைக்கலாம். அந்த கர்மத்துக்கு ஏதோ துன்பம் வரும், அந்த துன்பத்தை அனுபவித்து முடித்து விட்டால் கர்மம் விலகிவிடும். இல்லை என்றால் அதற்கு முன்னாலே அந்த துன்பமே படாமல் பிராயச்சித்தம் தேடி விலக்கிக் கொள்ளலாம். அதில் ஒரு 4-5 பெரிய பாபங்கள் சொன்னேனே, அவற்றை பிராயச்சித்தம் தேடி விலக்கிக் கொள்ளலாம். ஆனால் செய்நன்றி கொன்றால் பிராயச்சித்தம் தேடி விலக்க முடியாது, அதன் துன்பத்தை அனுபவித்துத்தான் முடித்தாக வேண்டும். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இப்ப வேறுபாடு புரிகிறதா? சின்ன சின்ன தப்புகளாக இருந்தால் பிராயச்சித்தம் தேடி துன்பம் பாதிக்காமல் தடுத்து விடலாம். ஆனால் செய்நன்றி கொள்வது பெரிய குற்றம், அதனால் பிராயச்சித்தமே கிடையாது, அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். பிராயச்சித்தத்தாலும் தீராமல், அனுபவித்தாலும் தீராமல் இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய குற்றங்களும் உள்ளனவாம். ரொம்ப கடினமான குற்றங்கள், பல பிறவிகள் தாண்டி தாண்டி நம்மை தொடர்ந்து துரத்தி வரும் குற்றங்கள். இதுவரை சொன்னதெல்லாம் ஒரு பிறவிக்குள் நடப்பவை. இதை தாண்டி, பிறவி தாண்டி ஒருத்தன் பக்தி மார்க்கத்தில் இருக்கும் போது கூட பழையவை இன்னும் தீராமல் துரத்தி கொண்டு வரலாம். இவையெல்லாம் நம்மை பாதிக்காமல் இருக்க என்ன செய்ய? ஒரே வழி, இம்யூனிட்டியை வளர்த்துக் கொள்வது. வியப்பாக இருக்கிறதா? ஏதோ நோய் கிருமி வருகிறது என்றால் இம்யூனிட்டி வளர்த்துக் கொள்ளலாம். பாபம் வருகிறது என்றால் எப்படி இம்யூனிட்டி வளர்த்துக் கொள்ள? வழி உள்ளது. இன்னும் சில கேள்விகளையும் சேர்த்து விடுகிறேன், ஒரே பதில் தான். கண் திருஷ்டி உண்டா? அது என் பேரில் பட்டாமல் எப்படி என்னை காத்துக்கொள்ள? ஒரு கேள்வி. அதே போல வைப்பு, எடுப்பு, பில்லி, சூனியம் உண்டா? அது யாராயினும் என் மேல் வெட்டி விட்டால் நான் எப்படி தப்பிக்க, எப்படி காப்பாற்றிக் கொள்ள? சின்ன விஷயத்திலிருந்து யாராவது பூசணிக்காய் சுற்றி கீழே போட்டு இருந்தால், அதை மிதித்து விட்டால் அந்த ஆபத்திலிருந்து எப்படி காத்துக்கொள்ள? ஏதோ வெளியே போகிறேன், ஒரு அபசகுனத்தை பார்த்து விட்டேன், அப்படி என்றால் ஏதோ எனக்கு ஆபத்து வரப்போகிறது, அதிலிருந்து எப்படி காத்துக்கொள்ள? இப்படி பல கேள்விகளையும் அடுக்கிக் கொள்ளலாம். எல்லாத்துக்கும் ஒரே பதில், இம்யூனிட்டியை வளர்த்துக் கொள்வதுதான். என்னது இம்யூனிட்டி வளர்த்துக் கொள்வது என்னால்?
பகவானுக்கு பிடிக்காததை செய்யாமல் அவருக்கு பிடித்ததை செய்வது. இதுதான் ஒரே இம்யூனிட்டி. ஆனால் இதை சொன்ன உடனே என்ன பதில் வரும்? அப்படியெல்லாம் இந்த கலியுகத்தில் இருக்க முடியாது. ஆகவே அதையும் தாண்டி அவருக்கு பிடிக்காததை நான் செய்து கொண்டிருந்தாலும் இதெல்லாம் பாதிக்காமல் இருப்பதற்கு வழி உண்டா? நிச்சயம் இல்லை. இந்த கேள்விக்கு யாரான இருக்கிறதுன்னு சொன்னால் என்ன பதில் சொல்வதுன்னு அடியேனுக்கு புரியவில்லை. பெருமானுக்கு பிடிக்காததை செய்துவிட்டு அவரால் எழுதி வைக்கப்பட்ட பிராயசித்தங்கள் வேற ஏதோ செய்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம்ங்கிறது எப்படி நடக்கும்? சாத்தியமே இல்லை. எல்லாருக்கும் பிராயசித்தத்தில் பரிகாரத்தில் நம்பிக்கை இருக்கும். ஆனால் பகவானுக்கு பிடிக்காதபடி நடக்காதே என்றால் அது சாத்தியமானு கேட்போம். பரிகாரமும் பிராயசித்தமும் சாத்தியம். ஆனால் அதை காட்டிலும் இம்யூனிட்டி சாத்தியமில்லைன்னு சொல்லிவிட்டால் இது சற்று போகாத ஊருக்கு வழி. அப்படி நடக்கக்கூடாது. ஏதோ ஒரு இடத்தில் இது என்னால் முடியும் என்றுதான் வேலையில் இறங்கியாக வேண்டும். எதுவும் முடியாது ஆனால் என்னை காத்துக்கொள்ளன்னு கேட்டால் பட வேண்டியதுதான். அப்படித்தானே நோய் தொற்று வந்த போதும் பட்டோம். இம்யூனிட்டி வளர்ந்திருந்தவர்கள் தப்பித்தார்கள், இல்லாதவர்கள் பாதிக்கப்பட்டோம். இம்யூனிட்டியும் இருக்காது. அப்ப அடுத்தது என்ன சொல்லலாம்? வேக்சினேஷன் வந்ததே, அத்தை போட்டுக்கொண்டோமே என்றால் அந்த வேக்சினேஷன் தான் பெருமானுக்கு பிடித்தபடி நடத்தல். அதைத்தான் சொன்னேன். ஒரு பக்கத்தில் நம்முடைய நல்ல பண்புகள் அது வேண்டும், அதுவே இம்யூனிட்டின்னு வைத்துக் கொள்ளலாம். மற்றொரு பக்கத்தில் பெரியவர்களுக்கும் பகவானுக்கும் நாம் செய்யக்கூடிய தொண்டுகள், அவனை பத்தின தியானம், அது வேக்சினேஷன் வைத்துக் கொள்ளலாம். நமக்குன்னு உள்ளே இருக்கக்கூடிய நற்பண்புகள், பகவானை பற்றியும் மற்ற பேர் நல்லவர்களுக்கும் நாம் செய்யும் தொண்டுகள், இது நமக்குள் இருக்கும் எதிர்ப்பு சக்தியாகவும் அதே வேக்சினாகவும் பயன்படும். இப்படித்தான் நம்மை காத்துக்கொள்ள முடியுமே தவிர எல்லாவற்றுக்குமே பிராயச்சித்தம் தேடின்னு போனால் அப்ப அதை செய்யும் போது குற்றம் வருமே. பிராயச்சித்தத்தை நிறைவேற்றும் போது அதனால் சில பாபங்கள் ஏற்பட்டால் என்ன செய்வோம்? ஆனால் சற்று இதை நன்கு தீர்க்கமாக சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் இந்த கலியுகத்தில் இல்லாமல் போகாது, நம்மை சுற்றி இருக்கத்தான் போகின்றன. இதை தாண்டித்தான் நாம் வளர்ந்தாக வேண்டும், இதை தாண்டித்தான் முக்தியும் அடைந்தாக வேண்டும். இதற்கு இது ஒன்றுதான் வழி. இப்படித்தான் எல்லாருமே எழுதி வைத்திருக்கிறார்கள். சிந்தித்து பார்ப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.